வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது சோக கதை இருக்கலாம், இல்ல சொல்லக்கூடாத அளவுக்கு ரகசிய வாழ்க்கை கூட இருக்கலாம். கார்ல வந்தப்போ வசுந்தரா கண் கலங்கினத பார்த்தா சோக கதையா தான் இருக்குன்னு தோணுது. அதை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு. பிசினஸ்ல பிக் ஷாட்டா இருக்காங்க. அவங்கள பத்தின ரகசியம் நம்மளுக்கு தெரிஞ்சா என்னைக்கு இருந்தாலும் அது நமக்கு உதவியா இருக்கும்னு. அதனால வசுந்தராவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு. என்கிட்ட சொல்லிட்டல்ல, வசுந்தராவை பத்தி தெரிஞ்சிட்டு வந்து வசுந்தரா லைஃப் பத்தி புட்டு புட்டு வைக்கிற. அவங்கள பத்தி எப்படி நான் தெரிஞ்சுப்பீங்க? வேற எப்படி? வசுந்தராவுக்கே தெரியாம நம்ம ஒரு ஆளை வச்சு வசுந்தராவை ஃபாலோ பண்ண போறோம். அவங்க எங்கெங்க போறாங்க, யாரை யாரை மீட் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். அண்ணே, எக்காரணத்தை கொண்டும் நம்ம அவங்கள ஃபாலோ பண்றோம்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிடவே கூடாது. என் பேரு மாயா, இவ பேரு தனா. நாங்க 2 பேரும் அக்கா மாதிரி உன்னை பிரியமா பாத்துப்போம். இப்போ நான் உன் பக்கத்துல வர, நீ பயப்படாத. ஐயோ மாயா, என்னாச்சு மாயா? கடிச்சிட்டாளா? ஐயோ, ரத்தம் வருது. பேண்டேஜ் போட்டு வரட்டா? இல்ல இல்ல, பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேண்டேஜ் எல்லாம் வேண்டாம். அக்கா, வலிக்குதா? பெருசா இல்ல, சரியாயிடும். ஹாஸ்பிட்டல்ல கூட எப்பவுமே இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பா. கண்ணு முழிச்சா பயப்படுவா. கையில கிடைச்சத தூக்கி எறிவா. ஹாஸ்பிட்டல்ல மாதிரி இவளை தூங்க வைக்க வேண்டாம். இவ மறுபடியும் கண்ணு முழிச்சதும் முதல்ல நம்ம மேல இருக்கிற பயத்தை போக்குவோம். மெல்ல மெல்ல இவளை நம்ம எல்லாரு கூடவும் சகஜமா பழக விடுவோம். அப்போதான் இவளை துளியாவது மாத்த முடியும். கல்கி, நான் தான். பயப்படாத, சரியா? நான் தான் இருக்கேன்ல. நான் இங்கதான் டியூஷன் படிக்கிறேன். உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மாயா அக்காவும் தனா அக்காவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை பிரியமா பாத்துக்கிறாங்க. நீ யார பார்த்தும் பயப்பட வேண்டாம், சரியா? நீ இங்கே இரு, நான் போயிட்டு மாயா அக்காவை கூட்டிட்டு வரேன். கல்கி, என்னாச்சு? கல்கி வந்து கண்ணு முழிச்சுட்டா. உங்களை பத்தி நான் சொல்லிட்டேன், அமைதியா கேட்டுக்கிட்டா. இந்தா. ஓகேக்கா. பயப்படாத, நான் உன் அக்காமா. இதோ இவங்க தனா அக்கா. நீ இங்க ஃப்ரீயா இருக்கலாமா? ஆமா கல்கி, இதுவும் உன் வீடு மாதிரிதான். உனக்காக பால் கொண்டு வந்திருக்கோம். உனக்கு பசிக்கும்ல, இந்த பாலை குடி, அப்புறமா சாப்பாடு சாப்பிடலாம். கல்கி, உன்னை இங்க கூட்டிட்டு வந்தப்ப பயத்துல நீ மாயாக்கா கைய கடிச்சிட்ட தெரியுமா? பாவம் அக்கா, வழியில துடிச்சு போயிட்டாங்க. இல்ல இல்ல, பெருசா வலிக்கல, சரியாயிடுச்சு.
இங்க பாரு செல்லம், உனக்கு நடந்தது ஒரு விபத்து. அத ஒரு குற்றமோ பாவமோ நினைச்சு எப்பவும் உன் மனசுல சுமந்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அத தூக்கி எரிஞ்சிரு. ஒரு மிருகத்தை பார்த்தா எப்படி பயந்து ஒதுங்கி போறோமோ அந்த மாதிரிதான் மனுஷங்கள்லயும் சில மிருகங்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நாம தான் கவனமா ஒதுங்கி போயிடணும். கல்கி, நீ சாதிக்க பிறந்தவ. இப்படி பயந்து ஒடுங்கி உன் வாழ்க்கையை நீ முடக்கிக்க கூடாது. வாழ்ந்து காட்டணும், சரியா? இன்ஜெக்ஷன் போட்டது இன்னும் உனக்கு மயக்கம் வருது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு, அப்புறமா சாப்பிடலாம்.